குழந்தையே, இன்று இந்த அப்பன் உனக்கு ஒரு அவசர செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன். வெளியே ஒரு சக்தி அங்கு நடமாடிக்கொண்டிருக்கின்றது. அது என்னிடத்தில் உன்னை பற்றி ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டது. அவசரப்படாமல் உன் அப்பன் சொல்ல வந்த விஷயம் என்ன என்பதை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கை என்பது எப்பொழுதும் உனக்கு தீராத வேதனைகளை தந்து கொண்டிருப்பதாக நினைத்து மன வருந்தினாய் அல்லவா? என் குழந்தையே, உன்னுடைய இடத்தில் இருந்து கொண்டு இந்த அப்பன் உன் இல்லத்தின் வாசலில் நிற்கும் பொழுது அங்கு நான் ஒரு சக்தியை கண்டதோடு மட்டுமல்லாமல் உன்னை பற்றி அது என்னிடத்தில் சொன்ன விஷயம் எனக்கே அத்தனை வியப்பாக இருந்தது. எனக்கே அத்தனை ஆச்சரியத்தை அது கொடுத்தது. அது சொன்னது என்னவென்று நீ தெரியாமல் இந்த வாழ்க்கையில் உனக்கு சந்தோஷத்தை மட்டுமே தேடிக்கொண்டு இருக்கின்றாய். என் பிள்ளையே, அது கிடைக்காததனால் மனவேதனை பட்டு நின்று கொண்டிருக்கின்றேன். அதிகமாக தூங்கி சுமந்தாயே, என்னவோ உனக்கு சந்தோஷம் என்ற ஒன்று வாழ்க்கையில் இல்லாமல் போய்விட்டது. உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் என்னவென்று புரிந்து கொள்ள முடியாமல் நடக்கப் போகின்ற ஒவ்வொரு உண்மையையும் உனக்கு வெளிப்படையாக சொல்லிவிட உன் அப்பன் நான் இங்கு வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, உன் இல்லத்தின் வாசலில் நடமாடியது ஒன்று சாதாரணமான சக்தி இல்லை. அதனை பற்றி நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற இந்த உண்மைகளை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நான் உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்ற இந்த செய்தியை கேட்டால் நிச்சயமாக நீ கண்கள் ஏன் என்றால் அப்பொழுது ஏற்பட்ட ஒரு சக்தி அல்ல, உன் எண்ணத்தில் வாசலுக்கு வந்தது. அது மட்டுமல்ல, உன்னை பற்றி அவர்கள் சொன்ன விஷயம் இந்த அப்பனுக்கு எனக்கே கண்கள் கலங்கும்படி சாதாரணமாக அதை எடுத்துக்கொள்ள முடியாமல் உன்னிடத்தில் சொல்லிவிட்டோம் என்றால் உனக்கு மன நிறைவு கிடைக்கும் அல்லவா? உனக்கான நிம்மதி வந்து சேரும் அல்லவா? அதனால்தான் அதனை உன்னிடத்தில் சொல்லிவிட வேண்டும் என்று அப்பன் வந்து விட்டேன். இனி இது போன்ற ஒருவர் உன்னை தேடி வந்து உனக்கான விஷயங்களை செய்கிறார் என்று தெரியாமல் நிச்சயமாக உன்னுடைய மனதிற்கு மிகுந்த மகிழ்ச்சி வரத்தான் செய்யும். ஏற்கனவே ஏகப்பட்ட கஷ்டங்களில் இருந்து கொண்டிருக்கின்ற என் பிள்ளைக்கு ஒரு உண்மை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அப்பன் உன் முன்னால் வந்திருக்கின்றேன். ஒவ்வொரு வார்த்தைகளையும் தெளிவாக கேட்டு வந்ததனால் யார் என்று தெரிந்து கொள். உன்னுடைய வாழ்க்கையில் விடிவு காலத்தை உனக்கு கொடுக்க முயற்சி செய்தது யார் என்று தெரிந்து கொள். என் பிள்ளையே, பொதுவாகவே இரவு நேரத்தில் உன் இல்லத்திற்கு வெளியே ஒரு சக்தி நடமாடுகின்றது என்றால் ஒன்று அது நல்ல சக்தியாக இருக்க வேண்டும், அல்லது தீய சக்தியாக இருக்க வேண்டும், அல்லது தீய எண்ணங்களை கொண்ட உன்னுடைய வாழ்க்கையை அழிக்க நினைக்கின்ற இந்த மனிதர்களாக இருக்க வேண்டும். இதில் ஏதாவது ஒன்றாகத்தான் உன் வாழ்க்கையில் இருக்க வேண்டும் அல்லவா? உனக்கான கெடுதலை செய்ய நினைத்தவர்கள் யாரேனும் உன் இல்லத்திற்கு அருகில் வந்து உனக்காக செய்வினைகளை செய்திருப்பார். இந்த 3 பேரில் ஏதாவது ஒன்றுதான் அல்லவா? என் குழந்தையே, இந்த அப்பன் சொன்னது போல செய்வினைகளும் ஏதேனும் இல்லத்தை தேடி வந்திருந்தால் அது என்ன என்று நினைக்கின்றாய் என்பதை இந்த அப்பன் பொறுமையாக நின்று கேட்டுக்கொண்டு இருக்க மாட்டான். அதை திரும்பி பார்க்க விடாமல் அடித்து விரட்டி இருப்பேன் அல்லவா? தீய எண்ணங்கள் கொண்ட மனிதர்களால் அதிலிருந்து அவர்கள் வாழ்க்கையில் நான் தலைகீழாக புரட்டி போட்டிருப்பேன். அப்படியானால் அப்பொழுது நீ அப்பனிடமிருந்து அவர்கள் சென்றிருக்க முடியாது அல்லவா? நல்ல சக்தி உனக்கான ஒரு செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றது தான் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். என் குழந்தையே, அந்த சக்தி என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, அப்பேற்பட்ட இந்த சக்தி என்ன சொன்னது என்று முதலில் நீ சொல்லிவிடுகின்றாய். அதற்கு பிறகு இந்த அப்பனிடத்தில் சக்தி யார் என்று நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ படுகின்ற கஷ்டங்களை கண்டு அவர்கள் கண்ணீர் வடிக்கின்றார்கள். உனக்கு நல்லது நடக்கப் போகிறது என்பதை உனக்கு உணர்ந்த முயற்சி செய்கிறார்கள். உன்னுடைய வாழ்க்கையில் இத்தனை காலமும்
நீ தாங்கி நின்ற கஷ்டங்கள் எல்லாம் முடிவுக்கு வரப்போவதை, இனிமேல் எப்பொழுதும் உனக்கு நல்லது நடக்கப் போவதையும் இவர்கள் சொல்ல நினைக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, இவர்கள் உனக்கு கெடுதலை செய்ய நினைத்த சில தீய மனிதர்களிடத்தை ஆட்டி படைத்து அடக்கிவிட்டதாக சொல்லி இருக்கின்றார்கள். இதோடு நிற்கவில்லை. யாருமே இல்லை என்று எப்பொழுதும் ஏதாவது ஒரு விஷயத்தை நினைத்து மனம் வருந்தி கொண்டிருக்கின்ற என் பிள்ளைக்கு நான் இருக்கின்றேன். எந்த நிலையிலும் உனக்காக நான் வருவேன் என்று அவர்கள் சொல்கின்றார்கள். அப்பேற்பட்ட துன்பங்களிலிருந்து உன்னை காப்பாற்ற அவர்கள் முன் வந்து நிற்கிறார்கள் என்று சொல்கின்றார்கள். வருத்தப்படாமல் எதற்கும் கண்ணீர் சிந்தாமல் இருக்க வேண்டுமா? நீ சிந்திய கண்ணீர்களிலே நான் துணைக்க வருகின்றேன். உனக்காக வந்திருக்கின்றேன். அவர்கள் மனத்திறமையான இங்கிருந்து உனக்காக அனைத்தையும் அவர்கள் கிடைக்க செய்கின்றார்கள். நீ எப்பொழுதும் சிரிக்கின்றாயோ அப்பொழுதுதான் அவர்கள் அப்பேற்பட்ட ஒருவர் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்தது என்றால் இதைவிட பெரிய சந்தோஷம் வேறு என்ன இருக்கப் போகின்றது? உன்னை தேடி வந்து செல்கின்றார்கள். இவர்கள் யார் என்று தெரிந்து கொள் என் பிள்ளையே. மிகுந்த ஆவலாக இருக்கின்றது அல்லவா? உன்னுடைய மகிழ்ச்சி அவருடைய மகிழ்ச்சியாக அவர்கள் கருதி கொண்டு இருக்கின்றார்கள். என் குழந்தையே, அது வேறு யாரும் இல்லை, உன்னுடைய குல தெய்வம். உன்னுடைய குல தெய்வம்தான் உன் இல்லத்தின் வாசலுக்கு வந்து சென்றது. குல தெய்வத்தின் பெயர் தெரியாமல், குல தெய்வம் எங்கிருக்கிறது என்று தெரியாமல் வருத்தப்படுகின்ற என் பிள்ளையானால் இன்று ஒரு விஷயத்தை தெரிந்து நேற்று இரவு உன் குல தெய்வம் உன் இல்லத்தில் வாசலுக்கு வந்தது. உண்மை. உனக்காக வருத்தப்பட்டது. உனக்கு நல்லதை நடத்தி கொடுப்பேன் என்று வாக்குறுதி கொடுத்தது உண்மை. அதனால் குலதெய்வத்தை தெரியவில்லையே, அங்கு எங்கிருக்கின்றார்கள் என்று புரியவில்லையே என்று சொல்லி புலம்புவதை நிறுத்திவிட்டு அவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து உனக்கு நடத்தக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் எங்கிருந்தாலும் தவறாமல் உனக்கு செய்து கொண்டுதான் இருப்பார்கள் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும். எல்லாமும் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் உன் கையில் கொண்டு வந்து ஒப்படைக்கும் என்பதை சர்வ நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். இது போன்ற ஒரு வாக்கு இதனால் வரையிலும் என் பிள்ளை உனக்கு கிடைத்தது கிடையாது. இந்த அப்பன் நான் உனக்கு இது போன்ற ஒரு செய்தியினை சொல்கின்றேன் என்றால் நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டாமா? இந்த வாழ்க்கையில் உனக்கான நிம்மதியான செயல்கள் பல நடக்கப் போகின்றது. இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் எல்லாம் உன்னை தேடி வந்து உன் கைகளில் கிடைக்கப் போகின்றது என்பதை இனியாவது மன வருத்தப்படாமல் இந்த அப்பன் சொன்னது போல உன் இல்லத்தின் வாசலுக்கு வந்த உன்னுடைய குல தெய்வத்தின் வார்த்தைகளை மதித்து நீ நிச்சயமாக அதை என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் தீயவர்களை உன் வாழ்க்கையில் இருந்து விரட்டி அடித்து நல்லவர்களை உள்ளே நுழைத்துவிட அவர்கள் உனக்காக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். உனக்காக என்ன வேண்டுமோ அதை சரியாக உனக்கு கொடுக்க வேண்டும். அதனை உன்னிடத்தில் உன் கையில் ஒப்படைக்க வேண்டும் என்று அவர்கள் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். ஒட்டு மொத்த சந்தோஷமானதாக நிச்சயமாக உன்னிடத்தில் அவர்கள் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்பதை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். தேவையில்லாத எண்ணங்கள் என் பிள்ளை ஒருபோதும் நீ பாதித்து கொள்ளாமல் நல்ல விஷயங்களை மட்டும் அதிகமாக சிந்தித்து பார். இந்த வாழ்க்கையில் உன்னுடைய வெற்றியை மட்டுமே எப்பொழுதும் சரியாக பெற்றுக்கொண்டிரு என்று இந்த அப்பன் நான் உன்னோடு இருக்கின்றேன் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே. நல்ல நேரத்தில் நான் இருந்து கொண்டிருப்பது எல்லாம் உன்னுடைய வெற்றியை நிச்சயமாக உனக்கு உறுதி செய்து கொடுப்பேன் என்பதை நீ எப்பொழுதும் புரிந்து கொண்டால் போதும். என் செல்ல குழந்தையே, இந்த அப்பனுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.